அந்த பக்கம் பார்க்கலாம் அத்தை. ம். அத்தை, அந்த பெண் சாமியார் இங்கதான் இருப்பாங்க அத்தை. ஆனா இன்னைக்கு அவங்கள இங்க காணுமேம்மா. அவங்க தெய்வ சக்தி உள்ள சாமியார் அத்தை. அவங்களா நம்மள பார்க்க விரும்பினாதான் நம்மளால பார்க்க முடியும். நீ சொல்றது சரிதாம்மா. அப்போ நாம இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது போல இருக்கு. இல்ல அத்தை, எனக்கு என்னமோ அவங்களை இன்னைக்கு பாத்துருவோன்னு தான் தோணுது. தீபா, நான் இங்கே இருக்கேன். அத்தை, நான் சொல்லல, அவங்கதான் அந்த பெண் சாமியார். வாம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்கதான் என்னோட ஓ மாமியார். அம்மா. நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சே. நல்லா இருக்கீங்களா? ம். இப்போ உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நான் நல்லா இருக்கேம்மா. உங்களை பத்தி தீபா சொன்னா, அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஒரு சின்ன கோரிக்கை வைக்கலான்னு வந்தேன். என்ன கோரிக்கை? என் மருமக என் உயிரை காப்பாத்த அவ தாலிய கழட்டி என் காலடியில வச்சுட்டா. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. இவ தாலிய கழட்டி வச்சதால திரும்ப இவ கழுத்துல தாலி ஏறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுக்கணும். நீங்க சொல்ற நாள்ல தாலிய கட்டினாதான் அவங்க எப்பவுமே பிரியாம சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுக்கணும். ஹலோ சார், how are you? யார் மணி? உனக்கு என்ன வேணும்? சார், என்ன அடையாளம் தெரியலையா? தெரியலையே. நான் தான் ரம்யா நம்பீசன். என்னது, ரம்யா நம்பீசனா? அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது. என்ன சார் அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தானே சார் சாமியார் ஒருத்தருக்காக செங்கல்பட்டுல இருக்கிற உங்க நிலத்துக்கு வாடகை பேசி பணம் கொடுத்துட்டு போனேன். இப்ப ஞாபகத்துக்கு வருதா? என்னம்மா விளையாடுறியா? நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எனக்கு பணம் கொடுத்தா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கிருந்து கிளம்புமா. சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த இடம் இப்ப 2 நாளைக்கு எனக்கு தேவைப்படுது. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். இருங்க சார், பணத்தை கொடுக்குறேன். மா, எனக்கு பணங்கள்லாம் ஒண்ணு வேணாம். நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க. அதான் முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என்ன சார் 2 நாள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க? நான் ரம்யா நம்பீசன் சார். நம்பீசனோ கிம்பீசனோ எனக்கு யாரையும் தெரியாது. இங்கிருந்து கிளம்புமா. மரியாதை உண்மை சொல்லிடு. அந்த இடத்துக்கு பணம் கொடுத்தது யாரு? ஒருவேளை அவன் பின்னாடி உண்மை தெரிஞ்சு வந்து கேட்டா என்ன மேடம் சொல்றது? அப்படியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வராது. அதையும் மீறி வந்தா அவன் கால்ல விழுந்து நான் சொன்னதை மட்டும் சொல்லு. ஏய் சொல்லியா? சொல்லுன்றல. அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு சொல்லியா? சார், என்ன மன்னிச்சிருங்க சார். எந்திரியா சொல்லு. பணம் யார் கொடுத்தா? சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். நான் வீட்டில் இருந்தப்ப திடீர்னு ஒரு நாள் ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என் இடத்த 2 நாளைக்கு வாடகைக்கு கேட்டாங்க சார். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் சார். அப்புறம் ஒரு ஆள் மூலமாக அந்த பணத்தை அனுப்பி வச்சாங்க சார். நானும் பணத்தை வாங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி திரும்ப ஃபோன் பண்ணி கார்த்தின்னு ஒருத்தர் வருவார், அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தது யாருன்னு கேட்டா ரம்யா நம்பீசன்னு சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாங்க சார்.
அதனால தான் சார் நானும் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். அப்போ அது யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அவங்க முகத்தை கூட நான் பார்த்தது இல்லை சார். சரி, உனக்கு அவங்க ஃபோன் பண்ணதான் சொன்னல, அந்த நம்பருக்கு கால் பண்ணு. யோ, ஃபோன் போடியா. சொல்லு வெங்கையா. மேடம், இங்க கார்த்தின்னு ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு மேடம். கார்த்தி எப்படி அங்க போனாரு? வெங்கையா மாட்டிக்கிட்டானா? நாம எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. இந்தாங்க சார். ஹலோ, நீங்க தான் அந்த போலீஸ் சாமியாருக்கு இடம் பார்த்து கொடுத்தீங்களா? ஹலோ, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு செக் வச்சிட்டாரு. அந்த வெங்கையாவை கார்னர் பண்ணி என் ஃபோன் வரைக்கும் வந்துட்டாரே. இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச எனக்கு அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சார், அவங்க இனிமேல் ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சார். யோ, இதுக்கு மேலாம் அவன் ஃபோன் பண்ண மாட்டேன். நேரம் அந்த சிம்மியை உடைச்சு போட்டிருப்பா. வாங்க. வர மாசம் 22ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கோங்க. ஆ, அன்னைக்கு அமிர்த யோகம் கூடி வர நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு உன் மருமக உனக்காக கழட்டி வச்ச தாலியை எடுத்து கொடுத்து உன் மக மருமக 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. உங்க வாக்க தெய்வ வாக்கா எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறேம்மா. அம்மா, ஒரு சின்ன கோரிக்கை. என்னம்மா? எங்களோட கல்யாணத்துக்கு நீங்களும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஆமாம்மா, நீங்க வந்தா நாங்க மட்டும் இல்ல, எங்க குடும்பமே சந்தோஷப்படுமா. நீங்க அவசியம் வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமா. தீபா கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா நான் வந்து அட்சதை போட்டு வாழ்த்துவேன். ரொம்ப சந்தோஷமா. நாங்க போயிட்டு வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிம்மா. சரிம்மா. அருண், ஆனந்த், கார்த்தி, மீனாட்சி, மைதிலி, ஐஸ்வர்யா, எல்லாரும் வாங்க. என்னத்த? இரு இரு. ஆனந்த், அருண். மீனாட்சி, அம்மா இப்பதான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க, அதுக்குள்ள இந்த மூதேவி வந்துட்டாளே. அவ்வளவுதான், இனி விளங்கின மாதிரிதான். கால உடைச்சு அதுக்குள்ள வந்துட்டாளே, இவளை என்னதான் பண்றது? ரம்யா, என்னாச்சுமா? ஏன் நொண்டி நொண்டி வர? அது ஒன்னால ஆண்டி, வீட்ல ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன். அதான் கால்ல லேசா அடிபட்டுருச்சு. ஏய், நீ டாக்டர் கிட்ட போய் காமிச்சியா அம்மு? காமிச்சேன். அவரு லேசான அடிதான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து தடவை சொல்லியிருக்காரு. சரி, இப்ப பரவாயில்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பரவாயில்ல, நடக்க தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஒரு 2 டேஸ்ல சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு.
நடக்க சிரமமா தான் இருக்குல்ல. அப்ப இங்க வராம இருந்ததா என்னவா? அம்மா ஏதோ விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, என்னம்மா அது? அது ஒண்ணும் இல்லப்பா, கார்த்திக்கும் தீபாவுக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்தோம்ல. ஆமா. அந்த கல்யாணத்துக்காக இன்னைக்கு நாங்க போய் நாள் குறிச்சிட்டு வந்தோம். அத்தை, நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா? எப்ப கல்யாணம்? வர மாசம் 22ஆம் தேதி வச்சுக்கலாம் நாங்க. இந்த தேதியை யார் குறிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? யார் அத்தை? தீபாவை ஆபத்துல இருந்து காப்பாத்துனாங்களே ஒரு பெண் சாமியார், அவங்க தான் இந்த தேதியை குறிச்சு கொடுத்தாங்க. தீபா கையில மஞ்ச கயிறு கட்டி காப்பாத்தினாங்களே, அந்த சாமியாரா? ஆமா, அவங்களேதான். இந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் தெய்வ சக்தி இருக்கிற அந்த பெண் சாமியார் கிட்ட போய் தேதியை குறிச்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அப்போ எந்த தீய சக்தியாலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமாம்மா, இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு அந்த பெண் சாமியாரே வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்றேன்னு சொன்னாங்க. அவங்க வரேன்னு ஒத்துக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னது, அந்த பெண் சாமியாரே கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? அப்ப நாம கார்த்திகை அடைய முடியாதா? இல்ல, எந்த சாமியார் வந்தா எனக்கு என்ன? அட் எனி காஸ்ட் கார்த்தியை நான் அடைஞ்சே ஆகணும். அதுக்கு இந்த சாமியார் மட்டும் இல்ல, வேற யார் தடையா வந்தாலும் அதையெல்லாம் பிரேக் பண்ணி கார்த்தியோட சேர்ந்தே தீருவேன். கார்த்தி, மா சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கு. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும்ல. அதனாலதான் ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். அப்பதானே சீக்கிரம் முடிக்க முடியும். சரிம்மா, யாருக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, செஞ்சிடுறோம். அருண், நீ மண்டபத்தை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடு. அதோட ஸ்டேஜ் டெக்கரேட் பண்றவங்க கிட்ட பேசி மண்டபத்தை அலங்காரம் பண்ற வேலையை பாத்துரு. ம், சரிங்கம்மா. ஆனந்த், நீ என்ன பண்றன்னா கேட்டரிங் செக்ஷனை பாத்துக்கோ. அது மட்டும் இல்ல, பத்திரிக்கை அடிக்கிற வேலையும் நீயே பாத்துக்கோ. ம், சரிம்மா. அத்தை, அப்போ லேடிஸ் நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு தாமா நிறைய வேலை இருக்கு. சொல்லுங்க, என்ன வேலையா இருந்தாலும் செய்றோம். மீனாட்சி, மைதிலி, ஐஸ்வர்யா, நீங்க 3 பேரும் கல்யாணத்துக்கு தேவையான துணிமணிகள்லாம் எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். சரியா? சரிங்க. என்ன ஐஸ்வர்யா, உம்மன்னு இருக்க? உனக்கு கல்யாண வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல அத்தை, நான் எல்லா வேலையும் செய்யறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ம், அப்போ இன்னிலேருந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருங்கப்பா. அப்பதான் டென்ஷன் இல்லாம எல்லா வேலையும் செய்ய முடியும். மா நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல்ல. இந்த கல்யாண விஷயத்தால உங்க ஹெல்த் எதுவும் பாதிச்சிடக்கூடாதுமா. உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா என் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்பா. கல்யாணம் வரைக்கும் நீ கம்பெனி பக்கமே போக கூடாது. எல்லாத்தையும் அண்ணன்களே பாத்துப்பாங்க. சரிங்கம்மா. ம். என்ன ரம்யா, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? நீ தானே தீபா கல்யாணம் கிராண்டா நடக்கணும்னு ஆசைப்பட்ட? ஆஹா, அது ஒண்ணும் இல்லம்மா. தீபா கல்யாணம் சிறப்பா நடக்க போகுதுல, அந்த சந்தோஷத்துல பேச்சே வரல. அப்படிதானே ரம்யா? ஆமா ஆண்டி, சந்தோஷத்துல தான் எனக்கு பேச்சு வரல. தீபா கல்யாணம் நடக்க போறது எனக்கு சந்தோஷம்தான். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த கொஞ்ச நாளும் இந்த வீடு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி இருக்கணும். சரியா? சரிங்கம்மா. நம்மள யாரு ஜாமீன்ல எடுத்திருப்பா? மேடம் வணக்கம். மேடம் நீங்க தான் என்ன ஜாமீன்ல எடுத்ததா? ஜாமீன் எடுத்தது நான் தான், ஆனா எடுக்க சொன்னது வேற ஒரு ஆளு. யாரு?
அதோ அந்த மரத்து பின்னாடி தான் நிக்கிறாங்க, போய் பாருங்க. அங்கதான் மேடம் நிக்கிறாங்க, போய் பாருங்க. போங்க. என்ன யாரையும் காணோம்? நம்மள யாரு ஜாமீன்ல எடுத்திருப்பா? ஒருவேளை ஐஸ்வர்யாவா இருக்குமோ? சாச்சா, இருக்காது. அவதான் நமக்கு ஃபேவரா இல்லையே. வேற யார் எடுத்திருப்பா? இங்கதான் இருக்காங்கன்னாங்க, ஆனா யாரையும் காணுமே. என்ன தீபா கல்யாணத்தை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க ஜோசியர் சொன்ன விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. ஆனா எங்களால அப்படி எடுத்துக்க முடியல சம்பந்தி. ஆமா சம்பந்தி, உங்க உயிருக்கு ஆபத்துங்கிறப்போ இந்த கல்யாணத்தை எங்களால சந்தோஷமா ஏத்துக்கவே முடியல சம்பந்தி. இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சா நல்லது. நீங்க 2 பேரும் என் மேல இருக்கிற அக்கறையில பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நானும் தீபாவும் கோயிலுக்கு போய் கல்யாணத்துக்கான தேதியை குறிச்சிட்டு வந்துட்டோம். என்ன சம்பந்தி சொல்றீங்க? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களா? ஆமா சம்பந்தி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த ஜோசியர் இந்த கல்யாணம் நடக்காது, அப்படி நடந்தா என் உயிர் போயிடும்னு சொன்னதை நினைச்சுதானே. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? தீபாவை ஆபத்திலேருந்து காப்பாத்தின அந்த பெண் சாமியார் தான். என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க தெய்வ சக்தி நிறைஞ்சவங்க. அவங்க கிட்ட போய் தீபா கல்யாணத்தை பத்தி சொல்லி நாள் குறிச்சு கொடுக்க சொல்லி கேட்டோம். அவங்க தான் வர மாசம் 22ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தெய்வ சக்தி உள்ள அவங்களே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னதுனால நீங்க பயப்படுற மாதிரி தப்பா எதுவுமே நடக்காது. அதோட இந்த கல்யாணத்துக்கு அவங்களே வந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் முழுசா எங்களால பயப்படாம இருக்க முடியல சம்பந்தி. சம்பந்தி, அந்த ஜோசியர் சொன்னதை விட இந்த பெண் சாமியார் சொன்னதை நான் நம்புறேன். தீபா கழுத்துல நல்லபடியா தாலியும் ஏறும், எனக்கும் எதுவுமே ஆகாதுன்னு நான் நம்புறேன். அதனால நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு நீங்க சந்தோஷமா இருங்க. சரிங்க சம்பந்தி. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. ஏங்க, என்னங்க சம்பந்தி அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எதை நம்புறதுன்னு பொண்ணுமே புரியலையேங்க. சம்பந்தி அம்மா சொல்றபடி நடந்தா சந்தோஷம்தான், நல்லதே நடக்கும்னு நாமளும் நம்புவோம். அப்புறம் அந்த ஆண்டவன் விட்ட வழி. நீ தான் என்ன ஜாமீன்ல எடுத்தியா? ஆமா, எதுக்கு என்ன ஜாமீன்ல எடுத்த? எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்கு தான் ஜாமீன்ல எடுத்தேன். நான் தான் எல்லாத்தையும் இழந்து ஜெயிலுக்கு போனவளாச்சே, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? முடியும், அதனால தான் உன்னை ஜாமீன்ல எடுத்தேன். என்ன செய்யணும்? வர மாசம் 22ஆம் தேதி கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. யாருக்கு கல்யாணம்? கார்த்திக் தீபாவுக்கா? ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, புதுசா எதுக்கு கல்யாணம்? என்ன அந்த வீட்ல எல்லாருமே மெண்டலா? சரி, அதை விட விஷயத்துக்கு வருவோம். அவ கழட்டி வச்ச தாலிய கார்த்திக் கட்டுறத ஒரு கல்யாணம் மாதிரி நடத்த போறாங்க. அந்த கல்யாண தேதி தான் இப்ப நான் உனக்கு சொன்னது. அந்த கல்யாணத்துல தீபா கழுத்துல கார்த்தி தாலி கட்டக்கூடாது. ஏன் கழுத்துல தான் தாலி கட்டணும். அதுக்கு தான் உன்னோட ஹெல்ப் வேணும்.
நீ சொல்றதெல்லாம் சரிதான். உனக்கு ஹெல்ப் பண்றதால எனக்கு என்ன லாபம்? நான் கடைசி மருமகளா போக ஆசைப்படுற அதே வீட்டுக்கு நீ மூத்த மருமகளா ஆனந்துக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுற. அந்த ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன இப்ப ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா பண்றேன். இதனால உன் ஆசையும் நிறைவேறும், என் ஆசையும் நிறைவேறும். இந்த டீல் எனக்கு ஓகே தான்.